ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் முழுகிற அளவுக்கு தண்ணியும் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமேட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமேட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படணும். அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும்ல இல்லை, சப்பாத்தி மாதிரி வேணும்னா இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா கைவிடாமல் போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிடைக்கும். தண்ணி ஒருவேளை அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி மாவு இது பண்ணி நீங்கள் பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் நம்ம சின்ன உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 15 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு சமோசா நல்லா மொறுன்னு வரும். ரொம்ப கொஞ்சம் குண்டாக தேய்ச்சிட்டுனாலும் சமோசா நல்லா மொறுன்னு வராது, சாஃப்டாக ஆகிடும். உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இப்போ தேய்ச்சி வச்சதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ், அந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம குக் பண்ணக்கூடாது. லைட்டாக அதோட ஈரப்பதம் போனால் போதும். அங்கங்கே லைட்டாக பபிள்ஸ் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இந்த அளவே போதும், இது இருக்கட்டும் தனியாக. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நான் ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 2 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி வணக்கி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது வணக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸில் நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் எது வேணாலும் நான் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த பொட்டேட்டோவை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பட்டாணி தனியாக வச்சுருங்க. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறதுக்கு அப்புறமேட்டு நம்ம பட்டாணி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ ஒன்றோட ஒன்று அந்த மசாலாஸோடு கலந்துருச்சு. இப்போ நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பட்டாணியை இதை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த உருளைக்கிழங்கோடு மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ மல்லி இலைகள் தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கட்டும் ஒரு சைட். இப்போது இந்த ஷீட் வந்து நீங்கள் தேய்ச்சி வச்சுருந்தீங்கல்ல, அதில் நேராக 3 பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், 3 பாகமாக. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான சமோசா ஷேப் கிடைக்கும். இதுக்கு வந்து இப்போ தேவையான பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். இந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து நல்லாவா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமேட்டு இதில் இப்போ ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணணும், இல்லைனா எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ் கரெக்டாக வருது இல்லை, அதை முன்னாடியே ஒரு ஓப்பன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம அந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு வடசட்டியில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க சமோசாஸில் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா குக் ஆகி வரதுக்கு. நீங்கள் இதை மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் ஹெல்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான் பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சமோசா ரெடி. வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இது பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.